முதல்ல இது களத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இது ஒரு தியரிட்டிக்கலான ஒரு வேலை இல்லை, இது பிராக்டிக்கலாக செய்ய வேண்டிய வேலை. இந்த இடத்துல கணக்கெடுப்பு எந்தெந்த செய்திகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது. ஏன்னா ஒரு நாள் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு எத்தனை காரணங்களை பார்த்து தேர்தல் நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு பண்டிகைகள் இருக்கக்கூடாது, விழாக்கள் இருக்கக்கூடாது, வானிலை சரியாக இருக்க வேண்டும், பள்ளிகள் தேர்வுகள் இருக்கக்கூடாது, அப்படி என்று கணக்கிட்டு ஒரே ஒரு நாள் தேர்தலுக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஒரு மாத காலம் பொதுமக்கள் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற போது அது எந்த காலமாக இருக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, முழுக்க முழுக்க பிஎல்ஓக்களை நம்பி செயல்படக்கூடிய இந்த முறை பிஎல்ஓக்களுக்கு ஒரு நாள் மட்டுமே பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட்டது. பிஎல்ஓக்கள் என்பவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது குரூப் 1 ஆஃபீஸரோ கிடையாது. நான் அவங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் முறையான பயிற்சி அளித்திருந்தால் அவர்கள் திறமையாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். ஆனால் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்காமல் அவங்கள மக்கள்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய அழுத்தத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால்தான் பிஎல்ஓக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க.